பாதங்களுக்கு மல்லிகை முல்லிகை கோங்கு இருவாச்சி என்று சொல்லக்கூடிய 1000 வாசனாதி மகனை கொண்டு வந்து 12 பாதங்களுக்கு பட்டு வீரமர்த்தால் அடித்து கொண்டு வந்த புஷ்பங்கள் எல்லாம் தங்க பாதத்தில் வைத்து சக்தி உமா பார்வதியாகப்பட்டவர் அனைவரும் நமஸ்காரம். இந்த பரந்த குமரன்களில் என்று சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய் சுவாமி. தேவி தங்களுடைய வாக்கே சித்தமாக அமையட்டும். அப்படி இருந்த போதிலும் நாதா தேவி இதோ சக்தி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருந்த பார்வதியை அது வேகமாக அழைத்த காரணம் என்ன, ஏன், எதற்காக? தேவி சுவாமி, யானை முதல் எருமைக்கான 84 லட்சம் ஜீவகதைகளும் பசியும் பட்டினியுமாக இருப்பார்கள். அதனால நான் உலகமெங்கும் படியலுக்கு செல்ல வேண்டும். ஒரு வாய் வார்த்தை கூறினால் போதும், போய் நான் படியெழுத்து விட்டு வருவேன். சுவாமி, தேவி தேவர்களுக்கு அவரவர் வேலையை அவரவர் செய்ய வேண்டும். உண்மைதான். படியெழுக்கக்கூடிய கருத்தா நீங்க. உண்மைதான். படியெழுக்க போவதாக என்னோட கூறிவிட்டு தான் போக வேண்டுமா? உண்மைதான். அப்படியா? இருந்த போதிலும் படியெழுக்க போறங்கிறீங்க, உங்களை நானாவது தடுக்க போறேனா? சுவாமி, தேவி பார்த்து பத்திரமாக சென்று பாருங்க. டாடா, பாய் பாய். வருகிறேன். என்னடா அது, என்னைக்கும் போய் வா மன்னா என்று சொல்லிவிட்டு கூப்பிட மாட்டாளே. தேவி சுவாமி, போய் வா மன்னா என்று உரைத்து விட்டு மீண்டும் அழைக்கிறாயே, என்ன காரணம்? சுவாமி, அதாவது நீண்ட நாட்களாக என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. நானும் இன்று கேட்கலாம், நாளை கேட்கலாம், நாளை மறுநாள் கேட்கலாம் என்று சரி இத்தனை நாளாக என் மனதில் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இத்தனை நாட்களாக தக்க சமயம் கிடைக்கவில்லை. இன்றுதான் எனக்கு அதாவது தக்க சமயத்துல யோசனை வந்தது. தங்கள் இடத்துல இந்த கேள்விக்கு பதில் கேட்காமல் விடக்கூடாது என்று சொல்லி. பார்வதா சுவாமி, உலகத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அனைவர்களுக்கும் ஒரு நோய் இருக்கிறது. என்னப்பா நோய்? அந்த நோய் என்னவென்றால் அதுதான் சந்தேக நோய். சந்தேகம். உண்மைதான். சரி, கணவர் போய் வருகிறேன் என்று உரைத்து விட்டால் உடனடியாக வந்து விடும் அவர்களுக்கு சந்தேகம். சந்தேகம். உன்னுடைய சந்தேகம் என்ன? அப்படியா? என் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன தெரியுமா? என்ன? சுவாமி ராதா மன்னா, உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? ஐயா, உலகத்தில் முதல் தெய்வம் ஐயா
அதிபதியாக வரக்கூடிய தேவேந்திர மன்னன் இருக்கின்றார், மும்மூர்த்தி தேவர் இருக்கின்றீர்கள். யாரை கேட்டாலும் அவரவர் பெருமையை அவரவர் சொல்கின்றார்கள், நான் தான் முதல் கடவுள் என்று சொல்லி. ஆனால் நீண்ட நாட்களாக என் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகம், இந்த உலகத்திலே முதல் தெய்வம் யார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த உலகத்துல முதல் தெய்வம் யார் என்று தெரிந்து விட்டால் நீங்க படியலக்க போகலாம். தேவி பார்வதா, சுவாமி, என் உடம்பிலே சரி பகுதியாக இருக்கக்கூடிய உனக்கு இந்த உலகத்தில் யார் முதல் தெய்வம் என்று தெரியாதா? உனக்கு தெரியவில்லையே. இந்த உலகத்தில் முதல் தெய்வம் உண்டாக பரமனோடி. இந்த உலகத்தில் முதல் தெய்வம் உண்டாக பரமனோடி. இந்த உலகத்தில் முதல் தெய்வம், உலகத்தில் முதல் தெய்வம் உண்டாக பரமனோடி. சுவாமி, தேவி, நாதா, யானை முதல் எண்மின் கடை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் படியளக்கக்கூடிய உனது கணவராகப்பட்ட இந்த பரமேஸ்வரனே முதல் கடவுள். நீங்க தான் உலகத்திலே முதல் கடவுளா? உண்மைதான். ஏன் மக்கானோ, இத்தனை நாளா நான் பொழைச்ச பொழப்பு பொய் பொழப்பா போச்சு. எங்க வீட்டுக்காரருக்கு தான் பெருசாமா. கோபாலி, கோபாலி, வாடா அப்ப. என்னடா இது காஸ்டியூம் போட்டுட்டு வந்துச்சு இப்படி? ஏமா தண்ணி போட்டுட்டு வந்துச்சு தாயலி. தண்ணி குடிச்சோம். ஏண்டா உலகத்துல முதல் தேவி யாருன்னு கேட்டா, இத்தனை நாளா எனக்கு தெரியல. ஆனா என் வீட்டுக்காரருக்கு தான் பெருசாண்டி. நெசமானமா? ஆமா. சோடுக்குமா? என்னது இது பெருசு. இந்த உலகத்திலே முதல் தெய்வம் எங்க வீட்டுக்காரர் பரமசிவன் உத்தமர். உத்தமதானாமா? ஆமாடி. என்ன சொல்ற? இத்தனை நாளா எனக்கு தெரியல பாரு. அதுதானே கண்ணம்மா. இருந்த போதிலும் சுவாமி, தேவி, நாதா, என் சந்தேகம் தீர்ந்து விட்டது. ஆகட்டும், சென்று வருகிறேன். அப்படியா? போயிட்டு வரீங்களா? போய் வருகிறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆகட்டும். தேவி, ஏங்க மீண்டும் அழைக்கின்றாயே, என்ன காரணம்? சுவாமி, இதோ உலகத்துல முதல் தெய்வம் நீங்க தான் சொன்னீங்க, ஏத்துக்கிற இல்லங்களே. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கின்றது. என்ன? என் கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு பிறகு நீங்க படி எனக்கு பணம் பொம்மக்க வச்சாங்க. சுவாமி, சந்திர சூரியன் யாருங்க? அதாவது இந்த உலகத்திலே நாதா பகலிலே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் யாரு? இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய சந்திர பகவான் யாரு? அந்த சந்திரனோட சூரியனும் நானே, உமா பார்வதா. உலகத்திலே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் யாரு? இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய சந்திர பகவான் யாரு? சந்திரன் என்பது எனது வலது நேத்திரம். அப்படியா? சூரியன் என்பது எனது இடது நேத்திரம். உலகத்திலே முதல் தெய்வம் நான் தான். உண்மைதான் சுவாமி. இந்த ஆகாயம் என்பது யாரு? இந்த பூமாதேவி என்பது யாரு? ஆகாயம் என்பது நான். அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் நான். பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமாதேவி. அதாவது அண்டம் என்று சொல்லக்கூடியது ஆகாயம், அது நான். சரி. பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமாதேவி நீ. அப்படியா? உண்மைதான். அப்பயுமே ஆண்கள் மேல பெண்கள் கீழே. உண்மைதான். அப்படியா? இருந்த போதிலும் அதாவது இன்னும் 4 கேள்விகள் கேட்பேன். 4 கேள்வியிலே அதாவது முதல் கேள்வி, இந்த முதல் கேள்வி கேள்வி 4, ஆனா பதில் ஒன்றாக இருக்க வேண்டும். தேவி,
உன்னுடைய கேள்வி எனது சித்தமாக்கட்டும். அப்படியா? கேள். அதாவது உழவுண்டு பயிர் இல்ல, கண்ணுன்று பால் இல்ல, கூப்பிடுவது பேசுவதில்ல, பூவுண்டு மனம் இல்ல. கேள்வி 4, ஆனா பதில் 1. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சுவாமி. பூவுண்டு மனம் இல்ல, கூப்பிடுவது பேசுவதில்லை, சரி, கண்ணுன்று பால் இல்ல, உணவுண்டு பயிர் இல்ல. இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரே பொருள் தான் குறிக்கும். அப்படியா? ஆனா அது என்ன தெரியுமா? என்ன? அதுதான் சேவல். சேவல் உண்மைதான் சுவாமி. கூப்பிடுவதற்கு பேசுவதில்லை. எனக்காவது சேவல் பேசியிருக்குதா? பூவுது, ஆமா, ஆனா பேசுறது கிடையாது. ஆனா பூவிட்டு மனமில்லை. மனமில்லை. தன்னுடைய தலையில பூ இருக்குது, மனமில்லை. ஆமா, உண்மைதான். உழவுண்டு பயிர் இல்லை. பயிர் இல்ல. அது கால்ல கிளைக்குது, பயிர் வருதா? பயிர் இல்ல. அதனால மொத்தமா அதுக்கு ஒரே பொருள் சேவல். சேவல் உண்மைதான். அப்படியா? இருந்த போதிலும் சுவாமி, மற்றொரு கேள்வி. என்ன? சுருளும் சுருளாதவன் யாரு? விருந்து விரியாதவன் யாரு? அதுதான் வாழை இலை சுவாமி. உண்மைதான். இருந்த போதிலும் மற்றொரு கேள்வி. என்ன? இதோ இரவிலும் பகலிலும் இமையை மூடாத ஜீவன் ஒன்று இருக்கின்றது. அது உங்களுக்கு தெரியுமா? அது என்ன? அறிந்தும் அறியாததை போல் தெரிந்தும் தெரியாததை போல் பேசுகிறாய். இரவிலும் பகலிலும் இமை மூடாத ஜீவராசி அதுதான் மச்சம் என்ற மீன். சுவாமி, சரி, பத்தாளம் வீட்டுக்காரு கூட இருக்க மாட்டேங்குது. அறிவு அறிவு இருக்குமா? இருந்தாலும் இதோ 4வது கேள்வி. சுவாமி, இரவிலும் பகலிலும் அதாவது சிறகை மடக்காத பச்சி பறவை இனம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன? அறிந்ததை போல் பேசுகிறாயா, அறியாத போல் பேசுகிறாயா? சுவாமி, தேவி, நாதா, இரவிலும் பகலிலும் சிறகை அதாவது விரித்தபடி இருக்கக்கூடிய ஜீவராசி அதுதான் தட்டான். தட்டான் பூச்சி. உண்மைதான். உண்மைதான் சுவாமி. இதெல்லாம் சரி. இன்னும் 10 கேள்விகள் கேட்பேன். இந்த 10 கேள்விக்கும் தக்க பொருள் இருக்க வேண்டும். ஒன்றென்றால் என்ன, இரண்டென்றால் என்ன என்று சொல்லி கேள்வி கேட்பேன். இந்த கேள்விக்கு தக்க பதில் இருக்க வேண்டும். கேள், சொல்கிறேன். அப்படியா? ஒன்றென்றால் என்ன? ஒன்று என்றால் இந்த உலகமே ஒன்று. ஒன்றென்றால் உலகமே ஒன்று. உண்மைதான். இரண்டென்றால் சந்திரன் சூரியன் 2. 3 என்றால் மும்மூர்த்தி தேவர்கள். 4 என்றால் 4 திசைகள். 5 என்றால் பஞ்சபூதம் 5. 6ற்கு விளக்கம். 6 மகனாகப்பட்ட சுப்பிரமணிய கணவனுக்கு முகமும் 6. 6. 7ற்கு விளக்கம். சப்தகன்னிகள் 7. 8ற்கு விளக்கம். 8 திக்குகள். 9ற்கு விளக்கம். நவதானியங்கள் 9 இலைகள், அதாவது நவ கிரகங்கள் 9. 10ற்கு விளக்கம். ராவனுடைய சிர 10 இலைகள் உனது அண்ணனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமத கண்ணனுக்கு தசாவதாரம் 10 அவதாரம். எப்படி 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 எப்படி? ராவனுடைய சிரமோ 10 இலைகள் உனது அண்ணனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமத கண்ணனுக்கு அவதாரங்களோ 10. சத்தமா சத்தமா அந்த மக்கள் காதல உழுவுற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ராவனுடைய சிரமோ 10 உனது அண்ணனாக விளங்கக்கூடிய தசாவதாரம் 10. அவதாரம். உண்மைதான் சுவாமி. பெருமை தீர்த்த கலையமா, அத திறந்து பார்த்தா ஓட்ட கலையமா. அதாவது முட்டாள் மூடந்தா தான் பெருமையை தானே பேசிக்குவானா? ஆயா, தான் பெருமையை தானே பேசிக்கிறோமா? நாம இவ்வளவு நாள் நான் தான் பெருசு அப்படி எங்க வீட்டுக்காரு ஏங்க என்னடி உங்க வாயாலே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? எப்படியா? உலகத்துல முதல்ல நீங்க கிடையாது. யாரு? மற்றொரு இருக்கின்றாரு. அவர் யாரு? யாரு தெரியுமா? உலகத்திலே யானை முதல் 84 லட்சம் ஜீவவேதங்களுக்கு படியாக்கக்கூடிய பரமேஸ்வரனை விட இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? சுவாமி, இந்த பைபிள் இருக்குது. உலகத்துல முதல் தெய்வம் யாரு தெரியுமா? யாரு? எங்க அண்ணன் தான். அடி போடி பைத்தியக்காரி. யானை உங்க அண்ணன் முதல் கடவுளா? என்னென்ன உங்க அண்ணன் கிட்ட ஓகிட்ட சொன்ன உலகமே காரியம் துப்போம். யாரு? எங்க அண்ணனியா? ஆமா. என்ன உழுவு, கடுவ உழுவு, கண்ணு முடிய உழுவு இருந்தா தானே சொல்லுவேன். ஏன் மானகட்டு மந்தல் நிக்காத போய் சேருன்னு இருக்குடி. உன்னுடைய மானத்தை கப்பலை ஏத்துறதுக்கு தாண்டி ராவது இருக்கு. யானை
மறுமுறை கட்டு மாமிய பெண்ணாண்டு மத்தாலையும் துடுப்பாலையும் அடி வாங்கினவன் ஒண்ணு. இதை விட கேவலம் இந்த உலகத்துல இருக்குதா? அப்படியா? இதோ இருந்தாலும் சுவாமி, இந்த உலகத்துல முதல் தெய்வம் நீங்களும் கிடையாது, எங்க அண்ணனும் கிடையாது. இந்த உலகத்துல முதல் தெய்வம் யார் தெரியுமா? யாரு? சுவாமி, சக்தி உமா பார்வதி நானே. அடியே பார்வதா சுவாமி, இந்த பரமேஸ்வரன் சொல்வதை கேள். ஏன் யானை முதல் ஏர்மின் கடை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் படியளக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய இடது பாகத்திலே இருந்து அறியாதவருக்கு பேசிக் கொண்டிருக்கிறாய். சுவாமி, இந்த பரமேஸ்வரன் உலகத்திலே முதல் கடவுள். நான் தான் உயர்ந்தவன். ஒருபோதும் கிடையாது. இந்த சக்தி இல்லை என்றால் சிவனே இல்லை. இந்த சிவனிலேயே சக்தி இல்லை. இந்த சிவனே சக்திக்குள் அடக்கம். இந்த சிவனுக்குள் அடக்கம் சக்தி. சுவாமி, ஒருபோதும் கிடையாது. இதோ இந்த உலகத்திலே உமா பார்வதி நான் தான் பெரிது. என்னால் படைக்கப்பட்ட சிவன் நீ. அடியே பார்வதா, ஏண்டி தெரியல. என்னுடைய படைப்பால் வந்தவன் தான்டா நீ என்று ஒரு ஆடவர் என்று பாராமல் என்னை வாடா போடா என்று சொல்லிவிட்டாயே தேவி. இன்று உனக்கு சாபத்தை கொடுக்கின்றேன். எனது இடது பாகத்தை விட்டு ஓராண்டு காலம் வனத்திலே திரிந்து வனபத்திர காலியாக எப்போது என்னை பார்த்து தன்னுடைய இடது பாகத்தை விட்டு ஓராண்டு காலம் அடுத்தது வடபத்திரகாலியா போய் சாபத்தை கொடுத்தாரோ, இந்த உமா பார்வதி இந்த காலியாக வந்தவர் தன்னுடைய இடபாகம் வந்து சேர்வரையிலும் சித்தர் பக்தர் யாவருக்கு வரம் கொடுத்தாலும் வரமாகப்பட்டது பழிகாத பாகட்டு புடி சாபத்தை